காய்ச்சல் இறங்கவே இல்லையேங்க. நெருப்பா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. டாக்டர் செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காருல, காய்ச்சல் படிப்படியா குறைஞ்சிருமா? டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்குங்க. ஹனி, ஹனி ரொம்ப கஷ்டமா இருக்காமா? செல்லம், சீக்கிரம் சரியாயிடும்டா. என்ன ரத்னம் போன் எடுக்குது, யாருன்னு பாரு. ஹலோ. சரி. யாரு ரத்னம்? ஆஃபீஸ்ல இருந்தா ஃபோன் பண்ணாங்க. புது கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணுமா, நீங்க புறப்பட்டீங்களான்னு கேக்குறாங்க. ருத்ரா, நீ போயிட்டு வந்துரு. இல்லங்க, இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு என்னால போக முடியாது. நான் குழந்தை பக்கத்திலே இருக்க போறேன். என்ன இப்படி சொல்ற? நம்ம கம்பெனி இந்த கான்ட்ராக்டுக்காக 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இது பெரிய ப்ராஜெக்டுக்கான கான்ட்ராக்ட். கண்டிப்பா நீ போய் சைன் போட்டு தான் ஆகணுமா? இங்க பாரு, எந்த காரணத்தை கொண்டும் இதை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. குழந்தை இப்படி காய்ச்சல்ல துடிச்சிட்டு இருக்கிறப்போ என்னால எப்படிங்க போக முடியும்? ருத்ரா, அதான் நான் இருக்கேன்ல. அனிதாவை நான் பாத்துக்கிறேம்மா. குழந்தைய பத்தி கவலைப்படாம போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வா. ருத்ரா, சொல்றத கேளுமா. நாம இந்த கான்ட்ராக்டை லாஸ் பண்ணிட்டா முன்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம். அதுக்காக தான் சொல்றேன். இத பாரு, குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு போயிட்டு வாமா. ஐயா, ருத்ராவுக்கு ஒரு வழியா தைரியம் கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைன் போட அவளை அனுப்பிட்டேன். ஆனா காய்ச்சல்ல என் பொண்ணு படுற வேதனைய என்னால தாங்கிக்க முடியல ரத்னம். ஐயா, நம்ம அன்னிக்குட்டிக்கு கண் திருஷ்டி தாங்க. திருஷ்டியால வந்த காய்ச்சல் தான் இது. இதுக்கு கொஞ்சம் உப்பு மிளகா சுத்தி போட்டாலே சரியா போயிடும். நான் போய் எடுத்துட்டு வரேங்க ஐயா. நாய் கண்ணு, கொல்லி கண்ணு, விஷ கண்ணு, எந்த கண்ணு இருந்தாலும் அந்த கண்ணு குழந்தை மேல பட்ட திருஷ்டி அழிஞ்சு போகும். அன்னிக்குட்டி, இதுல துப்பமா? போதும் போதும், படுத்துக்கோ படுத்துக்கோமா, படுத்துக்கோ. அந்த மாதிரி ஹெவி ஃபீவர் அனிதாவுக்கு அதுக்கப்புறம் வந்திருக்குமாங்கிறது சந்தேகம்தான். குழந்தை அப்படி துடிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு சூர்ணம் தயார் பண்ணி அனிதாவுக்கு கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு. ஐயா, என்னாச்சுங்கய்யா? ஒன்னும் இல்லை சக்தி, சும்மா சாதாரண நிர்மல் தான். இந்தாங்கய்யா. இந்தாங்கய்யா. என்ன சக்தி இது? உங்களை ஐசியூல அட்மிட் பண்ணப்ப உங்க பர்ஸ், செயின், வாட்ச் எல்லாத்தையும் நர்ஸ் கலட்டி வச்சிருந்து என்கிட்ட கொடுத்தாங்கய்யா.
அத நான் இந்த டிராயர்லயே வச்சுட்டு போயிட்டேன். அதான். என்னங்கய்யா அந்த வாட்சை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இது என் இதயத்துக்கு ரொம்ப 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 நெருக்கமான பொருள்மா. என்னங்க, உங்க கையால இந்த குங்குமத்தை எடுத்து என் தாலியில வச்சு விடுங்க. ருத்ரா, நம்மளோட கல்யாண நாளுக்கு என்னோட சின்ன அன்பு பரிசு. தேங்க்ஸுங்க. புடவை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. நம்மளோட ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் இதே மாதிரி உங்க அன்பு பரிசா ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நானும் உங்களுக்கு ஒரு gift பிரசன்ட் பண்ண போறேன். ஓ அப்படியா? என் ஒய்ஃப் எனக்கு கொடுக்க போற gift என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரம் கொடு ருத்ரா. நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிக்கிட்டீங்கல்ல? இடது கையை நீட்டுங்க. இப்ப நீங்க கண்ணை திறந்து பார்க்கலாம். ருத்ரா, வாட்ச் ரொம்ப அழகா இருக்குமா. உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ருத்ரா. சரிங்க, நீங்க என் வாழ்க்கையில வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வாட்சை பிரசன்ட் பண்ணிருக்கேன். இது எப்பவுமே உங்க கையில தான் இருக்கணும், கழட்டவே கூடாது. உன்னுடைய ஞாபகார்த்தமா என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இது என் கையிலேயே தான் இருக்கும். இப்ப இந்த வாட்ச் ஓடாத சக்தி இருந்தாலும் ருத்ரா எனக்கு காதலோட இதை வாங்கி கொடுத்ததுனாலதான் நான் இன்னமும் என் கையில கட்டிட்டு இருக்கேன். சக்தி, இது என் கையில இருக்கும் போதெல்லாம் ருத்ரா என் கையை பிடிச்சுக்கிட்டு என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரம்ம இருந்துகிட்டே இருக்கும். இதுல கிடைக்கிறதே பொய்யான நம்பிக்கை தர சந்தோஷம்தான். அதனாலதான் நான் உயிரோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயா அழாதீங்க ஐயா. என்னால முடியல சக்தி. எனக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட என் வாழ்க்கையை பத்தி பேசுறப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எல்லாம் இப்படி அழுகியா வெளியில வந்துருது. உங்களோட மனவேதனை எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்களே இப்படி அழுதா எப்படி? சொல்றேன் இல்லங்கய்யா, அழாதீங்க ப்ளீஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க ஓவர் எமோஷன் ஆக கூடாது. உங்களுக்கு செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாயிடும். மேடம், அவருக்கு இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், டாக்டர் வர போறாரு. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க சிஸ்டர். சக்தி, உனக்கு டைம் ஆச்சுமா, நீ வீட்டுக்கு கிளம்ப. உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படிங்கய்யா போக முடியும்? அதான் சதீஷ் இருக்கான் இல்லம்மா, அவன் பாத்துக்குவான். நீ போயிட்டு வாமா. சரிங்கய்யா, உடம்ப பாத்துக்கோங்க. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. சிவா, நாம எத்தனையோ பிசினஸ் ரன் பண்ணாலும் ஆட்டோமொபைல் பிசினஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா என்டர் ஆகுறோம். இதுலயும் நாம சக்சஸ் பண்ணி காட்டணும். கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அத்தை. ஆட்டோமொபைல் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸே வராது. அதனாலதான் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். எனக்கும் அந்த ஹோப் இருக்கிறதுனால தான் உடனே சரின்னு சொன்னேன்.
நான் என்ன சொல்றேன்னா, பிசினஸ் பண்றதுல நமக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப அதுக்கு நாமளும் புதுசுதான். அதனால நாம இதுல ரொம்ப கவனமா செயல்படணும். சரிங்க அத்தை. நம்ம ஷோரூம்க்கு ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்றதுக்கு ஹொசூர் கம்பெனியோட இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம். அடுத்து நாம பேச்சுவார்த்தை நடத்தி கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது டாட் மோட்டார் கம்பெனியோட தான். அந்த சிஇஓட பேசி அதுக்கான மீட்டிங்கை சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணணும். இது சம்பந்தமா நான் இன்னைக்கு அந்த சிஇஓக்கு மெயில் அனுப்புறேன் அத்தை. நிச்சயமா அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவான ரிப்ளை தான் வரும். ஹோப் சோ. மீட்டிங் சம்பந்தமா பிஸியா இருந்ததுல இந்த கொரியரை பிரிச்சு பாக்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. அதுல யார் அனுப்புனாங்கன்னு அட்ரஸே இல்லைன்னு சொன்னீங்களே அத்தை. ஃப்ரம் அட்ரஸ் இல்லதான், இருந்தாலும் என் பேருக்கு தானே வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். மதிப்பிற்குரிய ருத்ரா மேடம் அவர்களுக்கு, நான் ஒரு கூலி தொழிலாளி. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. என் வீட்டுக்காரரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. என்னோட 3 பொண்ணுங்களையும் கரை சேர்க்கிற மொத்த பொறுப்பும் எனக்கு வந்துருச்சு. இப்ப என்னோட முதல் பொண்ணு கல்யாண வயசுல இருக்கா. அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஏழைங்க யாரு உதவி கேட்டாலும் நீங்க மறுக்காம அவங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கும் உதவி செய்யுங்க மேடம். உங்களை என் குலசாமியா நினைச்சு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்படிக்கு கண்ணம்மா. என்ன இது, யாரோ கண்ணம்மாங்கிறவங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி கேட்டிருக்காங்க. அவங்க அட்ரஸும் இல்ல, போன் நம்பரும் இல்ல. எந்த கான்டாக்ட் அட்ரஸும் கொடுக்காம நாம எப்படி அத்தை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ருத்ராமா மீட்டிங் போற அவசரத்துல கவரை எங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நிச்சயமா அதை கமலா தான் அனுப்பி இருக்கணும். அவங்க திரும்பி வரதுக்குள்ள என்ன ஏதுன்னு பாத்துடணும். பென்ட்ரைவ் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த கமலாவே தான். ருத்ரம்மா, நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றதுக்கு தான் நான் இந்த வீடியோவே பதிவு பண்றேன். யார உங்க உண்மையான பொண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அனிதா உங்க சொந்த பொண்ணே கிடையாதுமா. அவ உங்க டிரைவர் ரத்னத்தோட பொண்ணுமா. உங்க வீட்டுல வேலை செய்யற சக்தி இருக்காளே, அவதாம்மா உங்க உண்மையான பொண்ணு. அவதான் உங்க ரத்தம். எனக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸே நான் தாமா. அதே நாள் தான் ரத்னா உன் பொண்டாட்டி சீதாவை அதே ஹாஸ்பிட்டல்ல பிரசவத்தை கொண்டு வந்து சேர்த்தான். உங்க 2 பேருக்குமே அடுத்தடுத்து பிரசவம் பார்த்தது நான் தாமா. ஆனா அந்த டிரைவர் ரத்னம் தான் பொண்ணு பணக்காரியா வளரணுங்கிறதுக்காக அவன் பொண்ணு உங்ககிட்ட தூக்கிட்டு வந்து வச்சுட்டு உங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாமா. அதை நான் பார்த்துட்டு தட்டி கேட்டப்போ அந்த உண்மையை உங்ககிட்டயும் வேற யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அப்ப இருந்த பண கஷ்டத்துல அந்த பாவ செயலை நான் பண்ணிட்டேம்மா. அதுக்கு தண்டனையாதான் கடவுள் எனக்கு கை காலை இழக்க வச்சு பழைய ஞாபகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சக்தி என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா சேர்த்து விட்டா. திடீர்னு ஒரு நாள் எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்தப்போ நான் உங்க வீட்டுல வேலை செய்யற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பவே உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேம்மா.
வைக்கிறேன். நான் உயிரா நினைக்கிற என் பொண்ணு நர்மதா மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. சக்திதாமா உங்க சொந்த பொண்ணு. அந்த அனிதா ரத்னத்தோட பொண்ணுமா. ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கம்மா. அப்ப உங்களுக்கு கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிய வரும். நான் உங்களுக்கு மிகப்பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, நாம இந்த கவர் எடுத்து பார்த்தது நல்லதா போச்சு. கமலா என்ன மாட்டி விட்டுருப்பா. இவ்வளவு நாளா அவளுக்கு சுயநினைவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஐயோ, இது மட்டும் ருத்ரா கையில கிடைச்சிருந்தா நமக்கு இது என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு நாளா நம்ம கட்டி காப்பாத்தின ரகசியம் இப்ப வெட்ட வெளிச்சமாயிருக்குமே. நல்ல வேளை. ஏய் கமலா, நீ சாகறதுக்கு முன்னாடி ருத்ராமா கிட்ட சொல்ல வேண்டிய ரகசியம் எல்லாமே இப்ப என் கையில சிக்கிருச்சு. செத்து கூட எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் இனி நான் மட்டும்தான். இனிமே என் பொண்ணுக்கு எந்த தொல்லையுமே இருக்காது. அவன் நல்லா இருப்பா. அது வரைக்கும் எனக்கு நிம்மதி. செத்து போன கமலா உங்களுக்கு அனுப்பியிருந்த பென்டிரைவை எடுத்துட்டு இப்படி முகவரியே இல்லாத லெட்டரை எழுதி வச்சது நான் தான் ருத்ரம்மா. ரத்னம், என்ன அங்கேயே நிக்கிற? கார் சாவியை வச்சுட்டு போ வந்தம்மா. சாவி அங்க வச்சுட்டு நீ கிளம்பு. காலையில பார்க்கலாம். சரிங்கம்மா. ரத்னம், அம்மா ஒரு நிமிஷம் வா. சொல்லுங்கம்மா. நீ நம்ம செக்யூரிட்டி கிட்ட போய் என்ன பார்க்க கண்ணம்மான்னு யாராவது வந்தாங்கன்னா உள்ள அனுப்ப சொல்லு. சரிங்கம்மா. ஓகே சிவா, டாடா மோட்டார் சிஇஓக்கு மெயில் அனுப்பணும்னு சொன்னியே, அதை அனுப்பிடு. சரி இதோ அனுப்பிடுறேன். முதல்ல இந்த சனியம் பிடிச்ச பென்டிரைவை தீ வச்சு எரிக்கணும். அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பென்டிரைவ் இங்க தான் வச்சிருந்தேன். எங்க காணாம போச்சு? நான் தான் காரை பூட்டிட்டு உள்ள போனேன். காருக்குள்ள இருக்காது. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. கையிலாவது கிடைச்சதுன்னா அதுல கமலா பேசினதை கேட்டாங்கன்னா பெரிய ஆபத்துல மாட்டிப்போம். ஐயோ, எங்க போச்சு? ஒருவேளை பென்டிரைவை ஓபன் பண்ணி பார்த்த இடத்துல விழுந்திருக்குமா? ஆபீஸ்க்கு வெளியில தான் பார்த்தோம். பூமிநாதன் ஐயாவும் ருத்ராமாவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அனிதாமா பிறந்து அவங்க வாழ்க்கையில இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன காரணத்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க? வாழ்க்கையில சேர்ந்து வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை வந்திருக்கும்? ஒன்னும் புரியலையே. நாளைக்கு ஐயாவை டிஸ்சார்ஜ் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனதும் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
என்ன சக்தி, இதை பத்தியா தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை சார். என்ன விஷயம்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா? நான் போட்டு எடுத்துட்டு வரேன் சார். சக்தி இரு, என்னை பார்த்தாலே டீ காஃபி தான் கேட்பிய? அதெல்லாம் எதுவும் வேணாம், உன்னை பார்த்து பேச தான் நான் வந்தேன். என்னங்க சார் விஷயம்? லாயர் யாழினி மேடம் நம்ம கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டு ஃபீஸே வாங்காம போயிட்டாங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்கு மதியம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இந்த கேஸை சக்திங்கிற நல்ல மனசுக்காகத்தான் அட்டன் பண்ணேன், அதனால எனக்கு ஃபீஸே வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்காங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? யாழினி மேடத்துக்கு என் மேல ரொம்ப பிரியம்னு எனக்கு தெரியும் சார். ஆனா அவங்க இந்த கேஸுக்காக ஃபீஸ் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் பூமிநாதன் ஐயா மேல அவங்களுக்கு இருக்கிற பாசம்தான். அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இங்க எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு.